Welcome back. So இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம போஸ்ட் ப்ராசஸிங் பண்ண உடனே வந்துட்டு ஹியர் வி ஜஸ்ட் கம் ஹியர் இங்கே வந்துட்டு நம்ம ஜஸ்ட் பீம்ஸ் காலம்ஸ் எதுனாலும் சரி அதை நம்ம ஜஸ்ட் பிக் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் ஷோஸ் தி பெண்டிங் மூமெண்ட்ஸ் அண்ட் இன் தி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு காமிச்சோம். ஸோ ஏசி இப்போ ஒரு 20 ஸ்டோரி பில்டிங் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு பண்ணி காமிக்கிறேன். சரியா? 20 ஸ்டோரி பில்டிங் நான் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இனிஷியல் ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சரி, G plus 20 19 run structure wizard கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு I just go with finish. ஸோ ரன் ஸ்ட்ரக்சர் விசார்ட் கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்மளோட லைப்ரரி வந்துட்டு லோட் ஆகிடும். ஓகே, ஸோ இட் டேக் ஃபியூ மினிட்ஸ். Okay, so here இதில் வந்துட்டு நான் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறோம். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு பே ஃப்ரேம் கொடுக்குறோம். ஸோ இதோட லென்த் வந்துட்டு எனக்கு எவ்வளோ 64 மீட்டர்ஸ். அந்த ஹைட் வந்துட்டு ஒரு ஸ்டோரி ஹைட் வந்துட்டு 3 மீட்டர். நம்ம 20 ஸ்டோரி கொடுக்குறதுனால 60 மீட்டர்ஸ். சரி, ஒரு பில்டிங் ஒரு ஸ்டோரி ஹைட் ஒரு ஃப்ளோரோட ஹைட் வந்துட்டு 3 மீட்டர். So 3 into 20 is 60 meters. Okay, fine. 80 meter. Steve you keep here. Here you may go with 87. Of days along with meter. So 20 story building here, G plus 19. ஸோ கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு. எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு. எஸ், ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் வந்துட்டு சரி வித்தின் மினிட்ஸில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிரியேட். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு ஒரு 20 ஸ்டோரி பில்டிங் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ரன் ஸ்ட்ரக்சர் விசார்ட் போகிறோம். ரன் ஸ்ட்ரக்சர் விசார்ட் போயிட்டு லென்த் எவ்வளவு, பிரெத் எவ்வளவு, அதோட ஹைட் எவ்வளவு அப்படின்றத மட்டும் நம்ம வந்துட்டு it take few minutes. நீங்க உங்களோட பில்டிங் ஸ்ட்ரக்சர் நீங்க வந்துட்டு ரொம்ப டாலரா இல்ல ரொம்ப விட்லியா வந்துட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த மாடல் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஆல்ட் 1 கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ, ஆல்ட் 2 சைடு வியூ, ஆல்ட் 3 வந்துட்டு டாப் வியூ. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா
சில beams and columns நான் delete பண்ணிடுறேன் and I take so much of time. நிறைய டைம் எடுக்கிறது. ஜஸ்ட் டாப் வியூ போறேன். டாப் வியூ போயிட்டு நான் என்ன பண்றேன், பீமை வந்துட்டு செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி delete enter. இதுல எவ்வளவு ஸ்டோரி இருக்குன்னு எனக்கு கவுண்ட் பண்ணி சைட் வியூ alt 3 கொடுத்தீங்க அப்படின்னா சைட் வியூ வந்துட்டு வரும். சரி, ஸோ here see 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 ஸ்டோரி. நம்ம ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் நம்ம கொடுத்தோம்னா போதும், அதே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணி. சரி, ஓகே ஃபைன். த ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா சேம் தான், எல்லாமே வந்துட்டு அதே ப்ரொசீஜர் தான், எந்த டிஃபரன்ஸும் வந்துட்டு கிடையாது. மாடல் கிரியேட் பண்றோம், மாடல் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றோம், ஜஸ்ட் கமாண்ட்ல போயிட்டு சப்போர்ட் கொடுக்குறோம். சப்போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபிக்ஸ்டு சப்போர்ட், இதுல வந்துட்டு நான் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் ஆட் பண்றேன். ஓகே, இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்துட்டு என்னோட பேஸ்ல தானே எனக்கு வந்துட்டு சப்போர்ட் ஆயிருக்கும். உடனே என்ன பண்றேன், சைட் வியூ போய்க்கிறேன். சைட் வியூ போயிட்டு செலக்ட் தி நோட்ஸ். நோட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். நோட் செலக்ட் பண்ணிட்டு அசைன். எஸ், ஓகே ஃபைன். இப்போ ஐசோமெட்ரிக் வியூ போய் பார்க்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும், என்னோட பேஸ்ல மட்டும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு அசைன் ஆகும். ஓகே ஃபைன், குட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லோடிங் வந்துட்டு அசைன் பண்ணணும். கமாண்ட்ல லோடிங் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு வின் லோட் வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். வின் லோட் செலக்ட் பண்ணிக்கிறோம். win1 add. Okay fine, select this, add, calculate as per AACE, American Concrete Society of Civil Engineers கொடுத்துக்கிறோம். இதில் வந்துட்டு இந்த கோட் 2010 கொடுத்துக்கிறோம். கேட்டகரி, இந்த கேட்டகரி அப்படின்றத நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் விண்ட் ஸ்பீட், விண்ட் ஸ்பீட் வந்துட்டு இப்போ 49 கொடுக்குறோம். மீட்டர் பர் செகண்ட், என்னோட பில்டிங் ஸ்ட்ரக்சர் எங்கே லொக்கேட் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு கொடுக்குறேன். அண்ட் தென் திஸ் இஸ் பில்டிங் ஸ்ட்ரக்சர் இல்லையா, பில்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுத்துட்டு அண்ட் யூ ஜஸ்ட் கோ வித் ஓகே கொடுத்துட்றீங்க. இப்போ இது பாருங்க, நமக்கு மரினோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட் பண்ணிடும். again just go with add கொடுத்துட்டு close. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், wind definition ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், again command loading loads, primary load. கமாண்ட்ல லோடிங்ல பிரைமரி லோடு வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுக்கணும். சரியா, ஸோ பிரைமரி லோட்ல என்னென்ன லோட்ஸ் கொடுக்கணும், ஸோ ஃபர்ஸ்ட் டெட் லோட், வந்துட்டு நான் வந்துட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் செகண்ட் இஸ் லைவ் லோட், நெக்ஸ்ட் வெண்ட் லோட். வெண்ட் வந்துட்டு ரெண்டு ஆக்சிஸ்ல எனக்கு வந்துட்டு வேணும். அதனால நான் என்ன பண்றேன், வெண்ட் எக்ஸ் அண்ட் வெண்ட் இசட் ரெண்டு ஆக்சிஸ்ல வந்துட்டு நான் வந்துட்டு டிஃபைன் பண்ணேன். ஸோ இப்போ டெட் லோட், லைவ் லோட், wind x, wind z. ஓகே, ஸோ செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு டெட் லோடுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டெட் லோட் இஸ் நத்திங் பட் தி செல்ஃப் ஹைட் ஆஃப் பீம்ஸ் அண்ட் காலம்ஸ் இல்லையா. ஸோ நான் டெட் லோட் ஆட் பண்றேன். இதுல செல்ஃப் ஹைட், ஜஸ்ட் ஆடிங். நெக்ஸ்ட் லைவ் லோட், லைவ் லோட் செலக்ட் பண்றேன். லைவ் லோட் செலக்ட் பண்ணிட்டு ஆட். ஸோ லைவ் லோட்ல வந்துட்டு எனக்கு என்ன பண்றேன், ஃப்ளோர் லோட். ஃப்ளோர் லோட்ல வந்துட்டு அகைன் -4, ஏன்னா டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகுறதுனால -4 கொடுக்குறோம். நம்மளோட பில்டிங் ஸ்ட்ரக்சரோட ஹைட் வந்துட்டு எனக்கு எவ்வளவு 60 மீட்டர் இல்லையா. ஸோ 0 மீட்டர்ல இருந்து 60 மீட்டர் ஹைட் வரைக்கும் எனக்கு வந்துட்டு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஆட் கொடுக்குறோம். ஓகே ஃபைன், இதுவும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் wind x,
wind axis x directionல so wind load select பண்ணிக்கிறேன் இந்த axisல வந்துட்டு நமக்கு வந்துட்டு வேணும் x axisல வந்துட்டு வேணும் இல்லையா so x axisல right so next z axisல again add கொடுக்குறேன் add கொடுத்துட்டு wind force select பண்ணிட்டு இது வந்துட்டு z axisல add பண்ணுறேன் நம்ம இப்போ இதை எல்லாமே ஒன்றா செக் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு எனக்கு டிக் ஆயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த செல்ஃப் ஹைட் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அசைன் டு வியூ கொடுக்கணும் எல்லாத்துக்குமே எனக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அசைன் பண்ணுறேன் ஸோ அசைன் எஸ் ஓகே ஃபைன் ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு டெட் லோட் அசைன் ஆயிடுச்சு அண்ட் லைவ் லோட் அசைன் ஆயிருக்கு live load assign ஆயிருக்கு then wind load assign ஆயிருக்கு x axisல x axis x axisல wind force வந்துட்டு assign ஆயிருக்கு next z axis z axisலயே வந்துட்டு wind force வந்துட்டு ஆக்ட் ஆயிருக்கு ஓகே ஃபைன் ஸோ நீங்க ஒன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா லோடு அசைன் பண்ணதுக்கு அப்புறமாட்டி அது எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா அசைன் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும் தென் ஃப்ரீக்வெண்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் பண்ணுங்க கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்க ஓகே ஃபைன் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா இது எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமாட்டி நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் லோட் காம்பினேஷன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து கொடுக்கணும் ஸோ லோட் காம்பினேஷன்ஸ் எங்கே கொடுக்குறது அப்படின்னா just go to commandsல loadingல automatic load combination so load combination இது வந்துட்டு எந்த கோட்காக நம்ம வந்துட்டு கொடுக்குறோம் ACA அப்படின்றது American Concrete Institute AASC அப்படின்றது American Institute of Structural Community ஸோ எனக்கு இதுல வந்துட்டு இந்தியன் கோடு வந்துட்டு வேண்டும் இந்தியன் கோடு கொடுத்துட்டு ஜென்ரேட் லோட் கொடுக்குறோம் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ ஹியர் ஐ ஜஸ்ட் பிக் ஆட் ஒன்ஸ் நீங்கள் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா காம்பினேஷன்ஸும் அதே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆட் ஆகிடும் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் டெட் லோட் ப்ளஸ் வின் லோட் டெட் லோட் லைவ் லோட் வின் லோட் டெட் லோட் லைவ் லோட் வின் லோட் மைனஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆட் ஆகிடும் சரி இப்போ இதில் பாருங்க விண்ட் லோட்ல வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் சைனும் வந்துட்டு வந்திருக்கும் அது எதுக்காக மைனஸ் சைன் அப்படின்னா நீங்க விண்டு வந்துட்டு இந்த ஆக்சிஸ்ல தான் மூவ் ஆகும்னு சொல்ல முடியாது இட் மே ப்ளோ ஆன் திஸ் ஆக்சிஸ் ஆல்சோ இப்படியும் வந்துட்டு இந்த டைரக்ஷன்லயே நம்மளுக்கு விண்டு ப்ளோ ஆகும் இல்லையா இதர் இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் ப்ளோ ஆகும் காத்தடிக்கும்னு சொல்ல முடியாது இந்த டைரக்ஷன்லயே வந்துட்டு காத்தடிக்க சான்சஸ் இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு டைரக்ஷன்லயுமே அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கும் இங்க பாருங்க 1.5 live load sorry dead load 1.5 wind load again 1.5 dead load again minus 1.5 wind load ரெண்டு ஆக்சிஸ்லயுமே பிளஸ் மைனஸ் ரெண்டு ஆக்சிஸ்லயுமே நம்மளுக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா விண்டோ வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஜஸ்ட் பை டிஃபால்ட்டாவே வந்துட்டு இது வந்துட்டு ஆட் பண்ணி கொடுத்துரும் ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அனலைஸ் ரன் அனாலிசிஸ் இந்த ரன் அனாலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா you have to go to analysis and print இந்த டேபை வந்துட்டு இங்க நம்ம வந்துட்டு பிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கிறோம் either you may go with no print கூட நீங்க வந்துட்டு கொடுத்துக்கலாம் எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் வந்துட்டு எனக்கு ரிப்போர்ட்ல வேண்டாம் நம்ம முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் இல்லையா இந்த ரியாக்ஷன்ஸ் ஷியர் ஃபோர்ஸ் ஒரு பீம்லயும் வந்துட்டு மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்தது இல்லையா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு வராது நம்ம கிராஃபிக்கலா மட்டும்தான் நம்ம இங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் சரி நான் கொடுத்ததுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அனாலிசிஸ் ரன் அனாலிசிஸ் எஸ் சேவ் ஸோ now it takes some time ஏன்னா எனக்கு இது வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபைல் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா மறந்துட்டோம் ஸோ அதனால நம்மளுக்கு என்ன காமிக்குது அப்படின்னா எரர் வந்துட்டு காமிக்குது ஸோ என்ன எரர் அப்படின்னு செக் பண்ணலாம் எலாஸ்டிசிட்டி மிஸ் ஆகுதுன்னு வருமா
ஸோ எரர் மெசேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே கீழே டேப்ல தெரியுதா, ரெட் கலர்ல வந்துட்டு ஷோ பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் எரர் மெசேஜ், டென்சிட்டி இஸ் நாட் ப்ரொவைடட், செல்ஃப் ஹைட் கமாண்ட் இக்னோர். ஸோ இது எதுக்காக வந்துட்டு இப்படி வந்துட்டு வருது அப்படின்னா, நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப் எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டோமான்னு பாருங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம், சப்போர்ட் கொடுத்துருக்கோம், லோடிங் கொடுத்துருக்கோம். என்ன நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணலாம். ஸோ என்ன மெட்டீரியல் என்ன கிராஸ் செக்ஷன் கொடுத்தாதானே அது வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், அதோட வெயிட் வந்துட்டு கம்ப்யூட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அது என்ன சொல்லுது அப்படின்னா, டென்சிட்டி இஸ் நாட் ப்ரொவைடட் அப்படின்னு வந்துட்டு மாடலிங் பண்ணியாச்சு, சப்போர்ட் பண்ணியாச்சு, லோடிங் கொடுத்தாச்சு. பட் ஆனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு பண்ணலாம். ஸோ அதனால அது அனாலிசிஸ்ல வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, வார்னிங் வந்துட்டு காணும். சரி, ஸோ அதை எப்படி கொடுக்குறது, let's go with modeling sorry, command-ல member property prismatic. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெக்டாங்கிள் கொடுக்குறேன். எல்லா காலம்ஸுமே வந்துட்டு நான் 0.45 by 0.45 இதுக்கும் வந்துட்டு சேம் சைஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே சைஸ் வந்துட்டு. சரி, அப்புறம் நான் என்ன பண்ணா போதும் அப்படின்னா, ஒரு செக்ஷன் கொடுத்துருந்தேன்னா போதும், கொடுத்துட்டு அசைன் டு வியூ கொடுத்த அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த மெட்டீரியல் வந்துட்டு அசைன் ஆகிடும். சரி, by default. Next, let's just go to analyze, run analysis, save. ஸோ இதில் ஒவ்வொரு நோடா வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, சால்வ் பண்ண ஆரம்பிக்கும். Okay, so here see, இப்போ நம்மளுக்கு என்ன காமிச்சிருக்கு, 0 errors, 0 errors. Very good. So now I go with view output file போறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் மாடல் மட்டும்தான் வந்துட்டு எனக்கு இங்க வந்துட்டு ஷோ ஆகும். இவ்வளோ நோட்ஸ், இந்த பீம்ஸ் எல்லாம் தான் வந்துட்டு ஷோ ஆகும். அண்ட் தென் லாஸ்ட்ல வந்துட்டு போனோம் அப்படின்னா எனக்கு லோடிங் வந்துட்டு இருக்கும். லோடிங்க்கு அப்புறமாட்டி அனாலிசிஸ் இருக்கும். அனாலிசிஸ் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரிசல்ட் வந்துட்டு இங்க வந்துட்டு ஷோ ஆகாது. ஏன் ஷோ ஆகல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நோ பிரிண்ட்னு வந்துட்டு போஸ்ட் ப்ராசஸிங்ல கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ தட் இஸ் த ரீசன். இதுல வந்துட்டு எனக்கு எந்த ரிசல்ட்ஸ்மே வந்துட்டு எனக்கு இங்க வந்துட்டு சரி, பட் இட் வில் பி ஸ்டோர், ஸோ வேர் இட் வில் பி ஸ்டோர், அது நம்மளுக்கு இங்க வந்துட்டு ஷோ பண்ணி காமிக்காது. சரி, ஓகே. நவ் கோ டு, எனக்கு ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட், விண்ட், அது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம எங்க போவோம், போஸ்ட் ப்ராசஸிங். ஜஸ்ட் போஸ்ட் ப்ராசஸிங் பிக் பண்றோம், எல்லா லோட் கேசஸ்மே கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ விண்ட் ஆக்சிஸ் ஆக்சிஸ்ல ப்ளோ ஆகும்போது எனக்கு பாருங்க எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க, சைட்ல வந்துட்டு ஸ்ப்ரே ஆகுது தெரியுதா, அந்த சைட்ல இருந்து அப்படியே காத்தடிச்சு பில்டிங் இந்த சைடு தள்ளி விட்டுருது. எவ்வளோ mm மூவ் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் 6 mm வந்துட்டு வர்டிகலா வந்துட்டு மூவ் ஆயிடும். அண்ட் Z ஆக்சிஸ்ல வந்துட்டு 0.03 mm, which is negligible. So the same values will be there. Okay. இப்போ இதே இது வந்துட்டு wind x நான் வந்துட்டு போறேன், சாரி wind x போறேன். ஸோ wind xல
ஸோ டாப்பில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு விண்டெக்ஸ் இதில் வந்துட்டு எனக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் 25 mm வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு போகிறேன். இந்த கீழே 10th ஸ்டோரிக்கு வரும்போது எனக்கு என்ன ஆயிருக்கா விண்டெக்ஸ் இது வந்துட்டு 20 mm வந்துட்டு போகிறேன். டிஃபார்ம் டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, இட் இஸ் நாட் டிஃபார்மேஷன். தென் அட் ஸ்டோரி 5 இட் இஸ் 10 mm. ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் வந்துட்டு விண்டெக்ஸில் வந்துட்டு 1 mm. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நோட்ஸ்லேயும் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் செக் தேர் நீங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்ப்யூட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இசட் ஆக்சிஸ்ல வந்துட்டு எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா 37 mm வந்துட்டு இப்படி வந்துட்டு டிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். திஸ் டிஃப்ளெக்ஷன் இஸ் 37 mm. அண்ட் வெர்டிகல் டிஃப்ளெக்ஷன் டெட் லோட்ல வந்துட்டு எனக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் இட்ஸ் ஹேவிங் டெட் லோட். திஸ் டெட் லோட் இல்லையா, எந்த நோடை நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த நோடோட பர்டிகுலர் டிஃபார்மேஷன் வந்துட்டு நமக்கு வந்துருக்காங்க. சரி, ஸோ டெட் லோட்ல வந்துட்டு எனக்கு கிராவிட்டி ஒய் ஆக்சிஸ்ல தானே வந்துட்டு ஆக்ட் ஆகும். அதனால அங்கே வந்துட்டு எனக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா 8 mm வந்துட்டு எனக்கு வந்துட்டு டிஃபார்ம் ஆகும். ஸோ லைக்வைஸ் யூ கேன் செக் ஹியர். அண்ட் பீம்ஸ் நம்ம போனோம் அப்படின்னா ஒவ்வொரு பீம்லயும் வந்துட்டு எனக்கு எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் இருக்கு, எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட் வந்து. There is a lot of shear and bending. செலக்ட் பண்ணிட்டு கிராஃபிக்ஸ் இங்கே பாருங்க எனக்கு வந்துட்டு டெட் லோட்ல இதே டெட் பிளஸ் லைவ் பிளஸ் ஃபிளாக்டாட்ல வந்துட்டு 55 kN. த சேம் திங் வந்துட்டு எனக்கு விண்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு அப்ளை ஆகும்போது எனக்கு இட் ஷோஸ் எவ்ரி திங் எல்லாமே வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரக்சர் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்க எந்த பீம் செலக்ட் பண்றீங்களோ அந்த பீமோட ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் வந்துட்டு இங்க வந்துட்டு ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு எவ்வளோ பெண்டிங் எவ்வளோ ஷியர். ஸோ ஒரு காலம் செலக்ட் பண்ணோம்னா காலமுக்கு இந்த பர்டிகுலர் காலமுக்கு வந்துட்டு எனக்கு எவ்வளோ ஷியர் எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட். ஸோ நீங்க ஐ மீன் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்துட்டு பண்ணுவீங்க இல்லையா, த சேம் திங் ஹியர் இட் இஸ் டூயிங். இங்கே வந்துட்டு அதே தான் வந்துட்டு பண்ணுது. அண்ட் தென் டிஆர்சியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா த காலம் ஹேவிங் ஏ லோடிங் ஆஃப் 300 kN meter, 150 kN meter, having a size of 300 mm by 300 mm, 400 mm by 400 mm. Compute whether it is safe or not, or else compute the area of steel அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா திஸ் இஸ் த வேல்யூ, திஸ் இஸ் தி ஃபேக்டர்டு வேல்யூ. இந்த வேல்யூ தான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஸோ இந்த வேல்யூக்காக நம்ம என்ன பண்ணணும், மேனுவலா வந்துட்டு டிசைன் பண்ணணும். ஸோ நான் செலக்ட் பண்றேன், செலக்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் வருது எவ்வளோ பெண்டிங் கொடுக்குறோம் 105 kN வந்துட்டு வருது. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த செக்ஷன் சஃபிஷியண்டா இருக்குமா இருக்காதா அப்படின்றத வந்துட்டு we need to செக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா டிசைன் பண்ணணும். சரி, ஓகே. நவ் இப்போ வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணலாமா, மாடல் பண்ணலாமா? ஐ திங்க் கான்கிரீட்ல வந்துட்டு we did already something. Next we go for ட்ரெஸ். ட்ரெஸ் போகும்போது நான் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு செலக்ட் எனேபிள் தி ட்ரெஸ். ஏன்னா லோடிங் வந்துட்டு ஒரு ஆக்சிஸ்ல தான் நம்ம வந்துட்டு கொடுக்குறோம் இல்லையா, அதனால ட்ரெஸ்ன்னு கொடுத்துக்கிறோம் மீட்டர் அண்ட் கிலோமீட்டர். ஓகே, now again I go with front structure is a finish.
So here நான் என்ன type of dress எடுத்துக்கிறேன்னா I select hope dress. So in this இதில் நான் length வந்துட்டு ஒரு 12 meters கொடுத்துக்கிறோம். Height I think 10 meter. Okay, with 10 meter whatever it is. இப்போ நான் ஒரே ஒரு சிம்பிள் ட்ரெஸ் மட்டும் நான் பண்ண போறேன் அப்படின்னா width வந்துட்டு நீங்க 0 கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் பேஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரே ஒரு சிம்பிள் ட்ரெஸ் மட்டும் வந்துட்டு வரும். இப்போ நீங்க width வந்துட்டு 1 or 2 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், 2 பேஸ் வந்துட்டு வரும். எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு இருந்தா போதும், ஒரே ஒரு சிம்பிள் ட்ரெஸ் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க, 0 கொடுத்துக்கோங்க. 1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு பே வரும், முன்னாடி ஒரு ட்ரெஸ் பின்னாடி ஒரு ட்ரெஸ் வந்துட்டு வரும். ஈஸி. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம். போர்ட்ரஸ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், 0 கொடுத்துக்கணும். 0 கொடுத்துட்டு அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் ஃப்ரேம் மட்டும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஷோ ஆகும். So here I can go apply. Okay. So numbers வந்துட்டு என்ன இன்க்ரீஸ் பண்றேன், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 12 or 8 may go. Okay. Height is 3 meter. Okay. Right. இப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஸ்டார்ட் ப்ரோக்கு கொண்டு போறது அப்படின்னா just close here. Yes. நான் ஓகே கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ட்ரெஸ் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு நான் என்ன பண்றேன், இதுக்கு ஸ்டீலுக்கு வந்துட்டு நம்ம என்ன சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா சப்போர்ட் கமாண்ட்ஸ்ல சப்போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பின்டு சப்போர்ட் வந்துட்டு நான் வந்துட்டு கொடுக்குறேன். எங்க வந்துட்டு பின்டு சப்போர்ட் வந்துட்டு இருக்கும், 2 எண்ட்ஸ்ல வந்துட்டு சப்போர்ட் ஆயிருக்கும் இல்லையா ஜென்ரலா. ஸோ ஐ செலக்ட் 2 சப்போர்ட்ஸ் ends. எண்ட்ல தானே வந்துட்டு நம்ம வந்துட்டு கோலர் சப்போர்ட் ஆர் பின்டு சப்போர்ட் வாட் எவர் இட் இஸ். கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் தி சேம் ப்ரொசீஜர் கமாண்ட்ல கமாண்ட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா மெம்பர் ப்ராப்பர்ட்டி. இதுல மெம்பர் ப்ராப்பர்ட்டியில வந்துட்டு நம்ம பிரிஸ்மேட்டிக்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம்னா we have to use ஸ்டீல் டேபிள். ஏன்னா இது வந்துட்டு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ தட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டீல் டேபிள் பண்ணிக்கிறோம். ஸ்டீல் டேபிள இந்தியன் டேபிள் வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்றோம். இந்தியன் டேபிள என்ன டைப் ஆஃப் செக்ஷன் வேணுமோ அந்த செக்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சேனல் செக்ஷன், ஆங்கிள் செக்ஷன், என்ன டைப் ஆஃப் செக்ஷன் வேணும்னாலும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஐஎஸ்எம்சி 100 வந்துட்டு யூஸ் பண்றேன். ஸோ அசைன் டு வியூ எல்லாத்துக்குமே வந்துட்டு அதுதான் வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இது 3Dல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். right click 3D render easy. சேனல் செக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 3 தான். சேனல் செக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு C section. This channel section. Fine. Next, command loading. Loadingல நான் இப்ப dead load live load வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கொடுக்குறோம். So here dead load ரெண்டு லோட் கேஸ் வந்துட்டு நான் இதுல வந்துட்டு ஆட் பண்றேன். ஸோ டெட் லோட்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், செல்ஃப் ஹைட் வந்துட்டு ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ டெட் லோட்ல ஜஸ்ட் ஆட் போயிட்டு எனக்கு வந்துட்டு செல்ஃப் ஹைட். ஓகே. நெக்ஸ்ட் லைவ் லோட். இதுல வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளோர் வந்துட்டு எதுவும் கிடையாது இல்லையா. ஸோ அப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெம்பர், இதை வந்துட்டு நம்ம மெம்பர்னு சொல்லுவோம்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைவ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், ஹியர் ஐ செலக்ட் மெம்பர். மெம்பர் லோட்ல யூனிஃபார்ம் லோட்ல -5 kN per meter கொடுத்துட்டு இந்த டாப்ல இருக்க மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு லைவ் லோட் வந்துட்டு ஆட் ஆகும். ஏன்னா நம்மளோட ஷீட் ரூஃபிங் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும், மேல டாப்ல மட்டும் தானே நீங்க வந்துட்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ இங்க மட்டும் என்ன பண்றேன், அசைன் டு செலக்ட். இங்க மட்டும் எனக்கு லைவ் லோட் வந்துட்டு செல்ஃப் ஹைட் வந்துட்டு எனக்கு என்ன வேண்டும், அசைன் டு வியூ எல்லாத்துக்குமே வந்துட்டு வேணும் இல்லையா, டெட் லோடா. நம்ம
member property கொடுத்தாச்சு, model create பண்ணியாச்சு, loading கொடுத்தாச்சு, support கொடுத்தாச்சு. Next analysis, none, add, or else you may go with all. எல்லாமே வந்துட்டு வேணும்னா எல்லாமே கொடுத்துக்கலாம். நீங்க எடிட் பண்ணோம் அப்படின்னா just இந்த perform analysis double click பண்ணுங்க. Double click பண்ணீங்க அப்படின்னா again வந்துட்டு வரும். Modify, define. Now analyze, run analysis. Analysis பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? Load combination கொடுக்கணும் இல்லையா? Loading, automatic load combination. So this I want as per Indian code, generate nodes and externalize, run analysis. Zero error, zero warning. Okay, fine. View output file. Then so it shows everything. எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு மெம்பர்லேயும் வந்துட்டு எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்துட்டு இதில் வந்துட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் பண்ணி சொல்லுது. நீங்கள் போஸ்ட் ப்ராசஸிங் போனீங்கனாலும் போஸ்ட் ப்ராசஸிங்லேயே வந்துட்டு பார்க்கலாம். போஸ்ட் ப்ராசஸிங் போகிறோம். ஃபைன். ஸோ ஹியர் ஐ செலக்ட் பண்ண அப்படின்னா ஒவ்வொன்றுலேயும் வந்துட்டு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கும். நெட்லோட், லைவ் லோட், ஜென்ரேட்டர் லைவ் லோட் காம்பினேஷன்ஸ் ஷோஸ் எவ்ரிதிங். Deformations வேணும்னா deformations வந்துட்டு இதில் வந்துட்டு பார்த்துக்கலாம். இந்த டெட் லோடுக்கு தென் லைவ் லோட் ப்ளஸ். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ டிஃபர்மேஷன் ஆயிருக்கு. 0.5 mm. 0.5 mm அப்படின்றது இட் இஸ் ஜஸ்ட் நத்திங், எதுவுமே வந்துட்டு கிடையாது. ஜஸ்ட் இதை வந்துட்டு ஷோ பண்ணுறது அந்த மாதிரி ஷோ பண்ணி காமிக்கிறேன். 0.6 mm அப்படின்னா 1 mm விட ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு டிஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எதர் ஸ்டீலாக இருந்தாலும் சரி, கான்க்ரீட்டாக இருந்தாலும் சரி, we can do it here. அந்த மெம்பரை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா வேல்யூஸுமே இங்கேயே வந்துட்டு காமிக்கும். ப்ராப்பர்ட்டி என்ன, லோடிங் என்ன, ஷியர் பெண்டிங் வந்துட்டு எவ்வளோ, எந்தெந்த லோட் கேஸ்க்கு எவ்வளோ வந்துட்டு வருது, மேக்ஸிமம் வந்துட்டு எவ்வளவு எந்த லோட் கேஸில், சூஸ் எவ்ரி திங். எல்லா வேல்யூஸுமே இங்கே வந்துட்டு டிஃப்ளெக்ஷன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வந்துருக்கும். Everything it will show. Y-axis level or Z-axis level of a dead load. It shows. Okay. So, anyone having doubts may ask. I'm going to unmute everyone. யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் கேளுங்க. எவ்வளவு சொன்னேன்? 584. ஓகே, மொத்தம் போட்டுருவா. ஜஸ்ட் டு பிராக்டிஸ். கேட்டா என்ன சொல்லுங்க. Thank you all.